ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சேரன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் எங்கேயாவது தப்பி ஓடிடணும். ஓடுறதுக்கு பணம் வேணுமே, பணம் எதுவும் இல்லையே, யார்கிட்ட கேட்குறது? யார்கிட்டயாவது பணம் கேட்டால் நான் எங்கே இருக்கிறேன் என்ற இடம் தெரிஞ்சிடும். அதனால் அமைதியாக தான் இருக்கணும் என்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மீனா அடிக்கடி இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஃபோனை எடுத்து பார்த்தா நிறைய தடவை மீனா கால் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் மீனா எதுக்கு எனக்கு கால் பண்ணுறா? ஒருவேளை அன்பில் கால் பண்ணுறாவோ? மீனாக்கு என் மேலே ரொம்பவே பாசம். இதை வச்சு மீனாட்டையே பணம் நிறைய வாங்கிடலாம் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன இது சேரத்தான் எடுக்கவே மாட்டேன்றாரே, எங்கே இருக்கிறாருன்றே தெரியலையே, ஒருவேளை அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சால் நானுமே அந்த இடத்துக்கு போயிடலாம். இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே சேரத்தான பிடிக்கலை. உண்மை எதண்டு தெரியாமலே ஏன் அவங்க மேலே இவ்வளவு பழி போடுறாங்களோ தெரியல. நான் கூட நேரில் பார்த்துருந்தாலும் நம்பவே மாட்டேன் என்ற மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது சேரன்கிட்ட இருந்து கோல் வருது. வரும்போது ரொம்பவே மீனா சந்தோஷப்படுறாங்க. சேரத்தான் எங்கே இருக்கிறீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. மீனா, நீ வீட்லேயா இருக்கிற என்ற மாதிரி சேரன் கேட்குறாங்க. ஆமாம், நான் வீட்டில் தான் இருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, யாருக்குமே சொல்லாமல் நீ ஒருக்கா வெளியில் வந்துடுறியா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்துடுறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அல்லது நீ எனக்கு ஃபோன் பண்ணு, வீட்டில் இருந்து என்னோட பேச வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே மீனாவுமே அவங்கள்ட்ட பேச்சை நம்பிடுறாங்க. அப்படி நம்பினதுக்கப்புறமா சேரன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், மீனா இன்னுமே என்னை நம்பிட்டு தான் இருக்கிறா, நான் நல்லவன்ட்டு தான் நம்பிட்டு இருக்கிறா, நான் கெட்டவன்ன்றதை மீனா அறிகிறதுக்கு இடையில மீனாட்ட இருக்கிற பணம் நகை எல்லாமே பறிச்சிட்டு போயிடணும் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது தெரியாத மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வரும்போது சக்தி கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, சும்மா தான் வெளியில் போயிட்டு வரலாமண்டு, ஒரே கவலையாகவே இருக்குது, அதனால் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமண்டு போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் போகிறது அவ்வளவு நல்லதில்லை, நீங்கள் ஏற்கனவே ரொம்ப கவலையில் இருக்கிறீங்க, வேண்டாமே, அல்லது போனால் நானுமே உங்கள் கூட வரட்டுமான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சக்தி, வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தனியாகவே இருக்கணும் மாதிரி இருக்குது, நான் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி சக்தியுமே அவங்க சொன்னதை நம்பி பேச விட்டுடுறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வெளியில் நின்று அவங்க யாருமே பார்க்காத இடத்துல நின்று சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சேரத்தா, எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள், நானுமே அங்கே வந்துடுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மீனா, நான் இருக்கிற இடத்துக்கே நீ வந்துடு, நாங்கள் யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கலாமன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா கேட்குறாங்க, என்ன எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்களா? அப்படி நீங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, தென்னரசு அண்ணா இல்லாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் சந்தர்ப்பம் என்று நினச்சிட்டு சேரன் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சரி மீனா ரொம்பவே நல்லா என்னை நம்புகிறா, இதை வச்சே மீனாட்டை இருக்கிறதெல்லாம் பறிச்சிடலாம்னுட்டு, மீனா இங்கே பாரு, நீயாவது என்னை நம்புறியோ அதுவே எனக்கு போதும், ஆனால் வீட்டுக்கெல்லாம் என்னால் வர முடியாது, பற்றியா எப்படியெல்லாம் என்னில் பழி போடுறாங்கன்னு சொல்லி, உனக்கு என்ன பற்றி தெரிஞ்சிருக்குது, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலை பற்றியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, நான் உங்களை நம்புகிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போதும் மீனா என்று சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால், மீனா எங்கே பாரு, நாங்கள் ஒரு இடத்துல போய் தனியாக இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு பணம் தேவை இல்லையா, அதனால் உன்னிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. நகையை கொண்டு என்ன பண்ணுறது, அங்கே வச்சு நாங்கள் பாதுகாக்க முடியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நகையை வித்துடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி மீனாவை இவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதை கேட்டுட்டு யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய பணம் அதே மாதிரி தன்னிட்ட இருக்கிற நகையெல்லாம் விற்று அந்த பணத்தை கொண்டு இவங்க போகிறாங்க. போகிற விஷயத்தை வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் ஒரு இரவு நேரம் பார்த்து இவங்க போகிறாங்க. போகும்போது யாரும் இல்லாத ஒரு காட்டு பகுதியை தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன இங்கேயா இவங்க இருப்பாங்க, என்ன காணமே என்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது சேரன் மீனா என்ற மாதிரி கூப்பிட்ற குரல் கேட்குது. இங்கேயா நிற்கிறீங்க என்ற மாதிரி சொல்லி ஓடி போய் அழுகிறாங்க. இங்கே பாருங்கள்,
நான் உங்கள நம்புறேன். நாங்க இங்கேயே இருக்கலாம்ன்ற மாரி வந்து சொல்லும்போது, "மீனா நீ வந்து ஃபோன விட்டுட்டு வந்துட்டியா?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "இல்லையே நான் ஃபோன் கொண்டு வந்தேனே" என்ற மாரி வந்து மீனா சொல்றாங்க. "சரி உன்னுடைய ஃபோன குடு" என்ற மாரி வந்து சொல்லிட்டு ஃபோன வாங்கி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, "அதுதான் நீ வந்துட்டியே! நீயும் வந்துட்ட. உன்னிட்ட இருந்த பணம், நகை எல்லாமே என்ற கைக்கு வந்துட்டுது. இதுக்கப்புறமா யாருக்கடி நான் பயப்படணும்?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. அப்பதான் வந்து மீனாக்கு தெரியுது, இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். நல்லவன் மாரி நடிச்சிருக்கிறான். ஒரு வேளை வந்து வேலன் தான் பண்ணியிருப்பனோ என்ற மாரி வந்து நான் நினைச்சேனே! ச்சே! அவங்கள் மேல வந்து நான் சந்தேகப்பட்டுட்டேனே! இப்படிப்பட்டவன நம்பி வந்துட்டேனே! பணம், நகை போனாலும் பரவாயில்ல. இப்ப இந்த இடத்த விட்டு நான் எப்படி தப்புறது? என்ற மாரி வந்து யோசிச்சுட்டுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சேரன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, "நீ ஃபோன் பண்ணி வீட்ல இருக்கிறவங்க யாரையாவது இங்க வர சொல்லுன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "எதுக்கு அவங்கள வர சொல்றீங்கன்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. வீட்ல இருக்கிறவங்க யாருமே வேண்டாம். உன்னுடைய அண்ணனையே வர சொல்லு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல. நான் வர சொல்லல. வேண்டான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, இப்ப நீ வர சொல்ல போறியா? இல்லையா? இல்லைன்னு சொன்னா நீ வந்து திரும்ப வீட்டுக்கே போக முடியாது" என்று சொன்னோன்ன வந்து மீனா வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய அண்ணா வந்து வர சொல்றாங்க. வரும்போது அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா, "என்ன மீனா வந்து என்ன வர சொல்றாங்க. ஆனா வர சொல்ற இடமே வேறையா இருக்கே! என்னவா இருக்கும்?" என்று நினைச்சிட்டு வராங்க. வரும்போது வந்து எங்க பார்த்தா மீனாவ வந்து காணல. சேரன் தான் வந்து நிக்கிறாங்க. சேரன் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது மீனா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒளிச்சு இருந்துட்டு ஓடி வந்து தன்னுடைய அண்ணா வந்து காப்பாத்திர்றாங்க. மீனாக்கு மேல தான் வந்து அடி விழுகுது. விழுந்தோனே வந்து டக்குன்னு வந்து சேரன் "என்ன நீ எங்க நின்றன்ற" மாரி வந்து பார்க்குறாங்க. "நீ யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நேரம் நான் உனக்கு பயந்து ஒளிச்சிட்டு இருந்தேன் நினச்சியா? நான் வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறேன். இப்ப வந்துருவாங்க. உன்ன வந்து அள்ளிட்டு போறதுக்குன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்ன மீனா? நீ தான் ஒருத்தி என்ன நம்புறேன்னு பார்த்தா, நீயுமே இப்படி பண்றன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "நான் நம்பினதால தான் இவ்வளவு தூரம் ஏமாந்து நிக்கிறேன். பாத்தியா? என்னட்ட இருந்தது எல்லாத்தையும் பறிச்சுட்டு, என்னையுமே இல்லாம பண்ணிட்டு, அதே மாரி வந்து வேலன் நேம் வந்து இல்லாம பண்ணிட்டு, நீ போகலாமான்னு நினைச்சிருக்கிற. அது நடக்காத காரியம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா வந்து மீனாவே சொல்றாங்க, "தயவுசெய்து இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க இந்த மாரியான காரியத்த பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் நம்பல. இப்ப நான் நம்புறேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. சேரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அப்படி இருக்கும்போது வந்து சக்தி வந்து அழுகுறாங்க. என்ன நடக்குது? ஒரு பக்கம் வந்து மீனா வந்து கவலையில இருக்கிறான்னு பார்த்தா, மீனாவையும் வந்து திரும்ப ஏமாத்தியிருக்கிறானே! இவன் வந்து அடங்கவே மாட்டானா? ஏன் இப்படி கோவப்பட்டு எல்லார் மேலயும் இந்த மாரியான விஷயத்த பண்றான்? தான் ஒரு தப்பு பண்ணினா, அத பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சரண்டர் ஆகுறதுக்கு, எதுக்கு வீட்டில இருக்கிற எல்லாரையும் இப்படி மிரட்டிட்டு இருக்கிறான்? ஏன் இப்படி சேரன் மாறினான்? என்ன வேலா இது நடக்குது? சேரன் ஆறால இப்படி மாறினான்ற மாரி வந்து சொல்லி அழுகுறாங்க. வேலனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "அழாத சக்தி, அவன் வந்து திருந்தி வருவான். அழாதன்ற" மாரி வந்து சொல்றாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.